அனைவருக்கும் நமஸ்காரம். மேஷராசி அன்பர்கள், மேஷம், இதுவரை உச்சத்தில் இருந்தீர்கள், அதே மிதப்பில் இருங்கள். ஏனென்றால் அதே பந்தாவில் இருங்கள், அதே அதிகாரத்தில் இருங்கள். மேஷம், அதிகாரத்தை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அதிகாரத்திற்கு ஒரு சோதனையான காலம் இப்பொழுது. எப்படா இடம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய அடுத்தவர்கள் அல்லது உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் உங்களை பதவி இறக்கம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக மேஷத்தில் எந்த கிரகம் நின்றாலும் உங்களை அடிமைப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அல்லது எப்பொழுது காலம் பார்த்திருந்து உங்களை காலை வாரிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக கவனமுடன் இருக்க வேண்டியது மேஷராசி. ஏனென்றால் தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்கு பலவித இடையூறுகள் வரும், ஆனால் அத்தனையும் வெற்றி கொள்வீர்கள். இப்பொழுது நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று உங்கள் கண்களுக்கும் உங்கள் காதுகளுக்கும் உங்கள் சிந்தனைகளுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஆக எதையும் சட்டென்று சொல்லிவிடாதீர்கள், டக்கென்று உங்கள் வாயிலிருந்து எந்த வார்த்தைகளும் வந்துவிடக்கூடாது. ஆக ஆணித்தரமாக மூளையால் பதிந்து கண்களில் கண்டு, அதாவது இப்படி பேசுங்க, கேட்டு தீர விசாரித்து ஒரு முடிவு சொல்லுங்கள். ஏன்னா மேஷம் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் மட்டுமே செய்து விடாதீர்கள். இதனால் வரை செய்திருந்த காரணத்தினால் இப்பொழுது உங்களை சிக்க வைப்பதற்கான காலம். தயவு செய்து டக்கென்று வார்த்தைகள் விட்டு விடாதீர்கள், அந்த வார்த்தை உங்களை கொன்றுவிடும். அதனால் மேஷராசி அன்பர்கள் வார்த்தைகளில் கவனம் இருங்கள், உங்கள் பதவிகளில் கவனம் இருங்கள். உதாரணம், மாமியார், மேஷராசி 10ஆம் பாவம் வந்துச்சுன்னா மாமியார் கெத்தோடு இருங்க, டக்குன்னு வார்த்தை விட்டுறாதீங்க. ஏனென்றால் சம்மதிகளுக்குள் சண்டை வந்துவிடும். ஆதலால் முயற்சிகளை மிக கவனமுடன் இருங்கள். மேஷம், வார்த்தைகளில் கவனம், உங்களுடைய அதிகாரத்தில் கவனம். எப்பொழுதும் தக்க வைப்பதற்கு உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். ஆக மேஷம் தன்னுடைய பதவியையும் அதிகாரத்தையும் தக்க வைத்து கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.